அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2025-26 கல்வி ஆண்டிற்கான மாணவ சேர்க்கை தொடங்கியது. ஒன்றிய அரசால் மாநிலத்துக்கு தர வேண்டிய RTE நிதி விடுவிக்கப்பட்டதால் மாணவ சேர்க்கை தொடங்கப்பட்டது. ஏற்கனவே சேர்க்கப்பட்ட மாணவர்களை RTE ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்ய 10 நாட்கள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் 25% தாண்டினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளுக்கு பின் குலுக்கல் முறையில் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அக்டோபர் 15 தகுதியுடைய மாணவர்களின் விவரங்களை எம்இஸ் போர்ட்டல் இணையதளத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகளில் முக்கியமான மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது, முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு மாதந்தோறும் 8000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுபவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளது. இதனால் விண்ணப்பிக்க முடியாத சூழல் உள்ளதாக பலரும் தெரிவிக்கின்றனர். மூன்றாவது அறிவிப்பு: நாடு முழுவதும் 5862 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் 57 புதிய கேத்ரியா வித்யாலயா பள்ளிகளை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு அதிகரித்துள்ள மத்திய அரசு ஊழியர்களின் குழந்தைகளின் கல்வி தேவைகளை எளிதாக்கும் வகையில் நாடு முழுவதும் 57 புதிய கேத்ரியா வித்யாலயா பள்ளிகளை தொடங்க ஒப்புதல் அளித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலான அரசு துறை சார்ந்த வாகனங்களுக்கான பதிவுச் சான்று செல்லுபடியாகும் காலத்தை மேலும் ஓராண்டு நீடித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் தடைப்படுவதை தடுக்கும் வகையில் 15 ஆண்டுகளுக்கு மேலான வாகனங்களை மேலும் ஓராண்டு பயன்படுத்தும் வகையில் அனுமதித்து தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கீழம்பாக்கம் ரயில் நிலையம் வரும் ஜனவரி மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கீழம்பாக்கம் செல்லும் பயணிகளின் வசதிக்காக புதிய ரயில் நிலையம், ஆகாய நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை இணைக்கும் வகையில் பிரம்மாண்ட நடை மேம்பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: திருவண்ணாமலை அருகே ஆந்திராவை சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் கைதான 2 காவலர்களும் காவல்துறையிலிருந்து நிரந்தர பணி நீக்கம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்ற காவலில் உள்ள சுந்தர், சுரேஷ்ராஜ் இருவருமே சஸ்பெண்டான நிலையில் தற்போது இருவரையும் நிரந்தர பணி நீக்கம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: நெல் மூட்டைகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சேமிப்பு கிடங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நெல் மணிகள் உலைக்கு செல்லும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் விவசாயிகளிடமிருந்து தாமதமின்றி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். 9வது அறிவிப்பு: சென்னை, கடலூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு:
முதுநிலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம். அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும், முதுநிலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் தேர்வை எழுத 2,36,530 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 11வது அறிவிப்பு. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் gate2026 iitg.ac.in என்னும் வலைத்தளத்துக்கு சென்று துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அதனுடன் பொறியியல் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களும் இந்த கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். தேர்வு முடிவுகளானது மார்ச் 19இல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. நடப்பாண்டு MBBS, PDS படிப்புகளுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு வரும் அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த சுற்று மருத்துவ படிப்பை எப்படியாவது உறுதி செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு கடைசி மற்றும் முக்கியமான வாய்ப்பாகும். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட சூரிய சக்தி நிறுவல் பயிற்சியானது வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 5 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட திருமண புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சியானது வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 15வது அறிவிப்பு. தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 8801 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்த உள்ளோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் அறிவித்துள்ளார். இது குறித்த முழு விவரங்கள் tngasa.org என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும், இணையதளம் தகுதியுள்ள நபர்களை தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் எனவும், விண்ணப்பங்கள் பதிவு செய்ய இறுதி நாளானது 8/10/2025 ஆகும். 16வது அறிவிப்பு. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அக்டோபர் 3ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அல்ல. அன்று அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு பிரிவான TN ஃபேக்ட் செக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எனவே சமூக வலைத்தளங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத இத்தகைய தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும், விடுமுறை குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு தமிழக அரசின் செய்தி குறிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும் எனவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வை மோடி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது ஜூலை முதல் பொருந்தும் என்றும் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் உயரக்கூடும். அரசு அகவிலைப்படியை 3% அதிகரித்தால் பஞ்சப்படி 55%லிருந்து 58% அதிகரிக்கும். ஒருவரின் அடிப்படை சம்பளம் 50,000 ரூபாய் என்றால் அவர்களின் பஞ்சப்படி 27,500லிருந்து 29,000 ரூபாயாக அதிகரிக்கும். அதாவது அத்தகைய நபரின் சம்பளம் ஒவ்வொரு மாதமும் 1,500 ரூபாய் அதிகரிக்கும். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.